இந்த வீடியோல விண்டோஸ் பிசியோட வர்ச்சுவல் மிஷின்ல எப்படி ஆப்பிளோட மேக்ஓஎஸ் போடுறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா லினக்ஸ் OS எல்லாம் போடுற மாதிரியே ஆப்பிள் OS-ஐயுமே வர்ச்சுவல் மிஷின்ல போட முடியும். சோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோல காட்ட போறேன். இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான மெத்தட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சுலபமா நம்மளால போட முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லாம. சோ சில பேர் ஆல்ரெடி இந்த ஆப்பிள் OS-ஐ விண்டோஸ் பிசில நார்மலா போடுறது எப்படிங்கறத பத்தின அந்த வீடியோக்காக வெயிட் பண்றீங்கன்னு தெரியும். அந்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் கிடைச்சதுமே நான் கண்டிப்பா மேக் பண்றேன். சோ கூடிய சீக்கிரமே அந்த வீடியோமே போடலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க வர்ச்சுவல் மிஷின்ல இந்த OS-ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்கலாம். இதை பிரைமரியா யூஸ் பண்ணலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது வர்ச்சுவல் மிஷின்ல. ஆனால் உங்களால் இந்த ஆப்பிளோட OS எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா ஆப்பிளோட அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வர்ச்சுவல் மிஷினில் இந்த ஆப்பிள் OS எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இங்கே நான் VMware ஒர்க் ஸ்டேஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ப்ரோ வெர்ஷனுமே இருக்குது, ஆனால் நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதுமானது தான். எல்லாமே தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ எதுக்காக விர்ச்சுவல் பாக்ஸை சூஸ் பண்ணலைன்னா, விர்ச்சுவல் பாக்ஸில் நிறையவே எரர்ஸ் வருது, நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணி நான் போடுறேன்னா மேபி அதே மாதிரி எரர்ஸ் உங்களுக்குமே நிறையவே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேபி உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் VMwareல அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த எரர்ஸுமே வரல. அதனால தான் VMware சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாம எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே 3 ஃபைல் தேவைப்படுது. ஒன்று VMware பிளேயர், அப்புறமா இந்த அன்லாக்கர். இந்த அன்லாக்கர் தான் VM பிளேயரோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை அன்லாக் பண்ண போகுது. அப்புறமா இந்த OS ஃபைல். ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் அந்த அன்லாக்கரோட பேஜ், ஹிட்டப் பேஜில் தான் இருக்குது. இங்கே லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன அன்லாக்கரில் கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே அன்லாக்கரில் கீழே போனீங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் இந்த அன்லாக்கர் எந்தெந்த வெர்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோவில் 16-17 வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே 18 ஒன்று இருந்துச்சுன்னா அதில் இது ஒர்க் ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட மீனிங். ஸோ இப்போ நாம் இந்த VMware ஒர்க் ஸ்டேஷனோட பேஜில் போனோம்னா இங்கேயுமே இது இருக்குது பாருங்கள், VM ஒர்க் ஸ்டேஷன் விண்டோஸுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வெர்ஷன் 17 தான் இருக்குது, 18 இன்னுமே வரல. ஸோ 17, அப்புறமா இங்கேயுமே 17 இருக்குது, 16-17. ஸோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். இன்கேஸ் இங்கே 16-17 தான் இருக்குது. இங்கே VMware ஒர்க் ஸ்டேஷனில் 18 வெர்ஷன் வந்துடுச்சு, ஆனால் இங்கே ஹிட்டப் பேஜில் இன்னுமே 18 வரலன்னா நீங்கள் 18 யூஸ் பண்ணக்கூடாது, 16-17 தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த அன்லாக்கர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 ஃபைலுமே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் VM பிளேயரோட இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணால் போதும். அட்மின் பெர்மிஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் அப்செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் எதுவுமே உங்கள் விருப்பம் தான், நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது ரெண்டையுமே இதில் இந்த ஜாயின் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை எடுத்துடுங்க. அப்புறமா இந்த ப்ராடக்ட் அப்டேட் ஸ்டார்ட் அப்பில் செக் பண்ணுறதுமே டிசபிள் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்டார்ட் அப் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. அவ்வளோதான், VMware இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது அப்படியே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த அன்லாக் என்ன பண்ணணும்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி வின்னாக இல்லைனா 7zip ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். இதில் எக்ஸ்ட்ராக்ட் டு அன்லாக்கர் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அன்லாக்கருங்கிற ஃபோல்டரில் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷனோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. இங்கே ஃபினிஷிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைசன்ஸை ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த அன்லாக்கர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரில் போங்க. அதுக்குள்ளே விண்டோஸுங்கிற இந்த ஃபோல்டரில் போங்க. ஸோ இங்கே அன்லாக்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை பார்த்துடும். ஸோ இங்கே இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா பேட்சிங் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு இது வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். மேபி நீங்கள் இந்த அன்லாக்கரை மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எரர் வராது, எனக்கு ஒரு வாட்டி கூட வரல. இன்கேஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போது நாம் அந்த VMware ஓப்பன் பண்ணலாம். ஸோ VMware இங்கே ஸ்டார்ட் மெனுவில் வந்துடுச்சு. ஸோ இதுதான் VMware ஒர்க் ஸ்டேஷனோட இன்டர்ஃபேஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் வரும். இதில் கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின் இருக்குன்னு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்புறமா ஆப்பிளோட மேக்ஓஎஸை செலக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறது macOS 12 தான், மானிட்டரி. இதுக்கப்புறமா 13ங்கிறது வெஞ்சுரா, அதுக்கப்புறமா 14ங்கிறது சொனாமா. ஸோ நான் இங்கே 12 தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களுமே எந்த வெர்ஷன் ஓல்டு வெர்ஷன் போட்டாலுமே ஓல்டு வெர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் 12 போடுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது விர்ச்சுவல் மிஷினோட நேம். நான் இங்கே macOS அப்படின்னு மட்டுமே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே சிங்கிள் ஃபைலில் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுக்குறேன். இதில் எவ்வளோ விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் வேணுமோ அதையே செலக்ட் பண்ணுங்கள்.
மினிமமாக ஒரு 20 ஜிபியாவது இருக்கணும். அப்போ தான் சரியாக இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இல்லைனா மேபி ஏதாவது எரர் வரும். நான் இங்கே ஒரு 50 ஜிபி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரதே ரேமாக தான் இருக்கும். என்னோடய பிசியில் 16 ஜிபி ரேம் இருக்குது. ஸோ நான் 8 ஜிபி ரேமை இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் உங்கள் பிசியில் 50% இந்த ஓஎஸ்க்கு கொடுங்க. அப்போ தான் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறமா ப்ராசஸர் செகண்ட் ஆப்ஷன். இதில் என்னோடய பிசியில் 4 கோர் தான் இருக்குது. ஸோ நான் 2 கோர்ஸை கொடுக்குறேன். 4 கோரையுமே கொடுத்தேன்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர் ஸ்லோவாக இருக்கும். ஸோ சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா சிடி டிவிடி சேட்டான இருக்குது பாருங்கள். அதில் யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஓஎஸ் ஃபைலை செலக்ட் பண்ணோம். ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறமா ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு மேக் ஓஎஸோட விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ப்ளே விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பாருங்கள். அதில் கிளிக் பண்ணதுமே மேக் ஓஎஸோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இதோட இன்ஸ்டாலேஷனுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ரொம்ப ஓல்டு பிசி இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நார்மலாக நான் இந்த ஓஎஸ் என்னோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணேன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுவே நான் இதை விர்ச்சுவல் மிஷினில் போட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போது இந்த லோடிங் ஸ்க்ரீன் முடியட்டும், நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. எனக்கு இது 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே லோடாகி வந்துடுச்சு. இனிமேல் தான் அதிகமாக லோடு இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும். இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஆரோ மார்க் பாருங்கள், அதில் கொடுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் மேபி சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்ததுமே இங்கே டிஸ்க் யூட்டிலிட்டி இருக்குது பாருங்கள், கீழே 4வது ஆப்ஷன் இங்கே பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் அங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு 50 ஜிபி கொடுத்துருந்தேன் விர்ச்சுவல் மிஷினுக்கு. இங்கே ஃபஸ்ட் இருக்கும், இல்லைனா செகண்ட் இருந்தாலுமே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸை காமிக்கும் பாருங்கள், 53 ஜிபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்த சைஸுக்கு ஏற்ற அந்த விர்ச்சுவல் மிஷினோட அந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எரேஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தைரியமாக எரேஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ இங்கே நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே மேக்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக APFS கோய்டு பார்ட்டேஷன் மேப்லேயே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா எரேஸ் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுமே டன் கொடுங்க. டன் கொடுத்துட்டு இந்த டிஸ்க் யூட்டிலிட்டியை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இன்ஸ்டால் மேக் ஓஎஸ் செகண்ட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா அதோட அக்ரிமெண்ட் எல்லாம் காமிக்கும், அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நம்மளோட விர்ச்சுவல் மிஷினோட அந்த ஹார்ட் டிஸ்கை காமிக்கும். நான் மேக்னு நேம் கொடுத்து ஃபார்மேட் பண்ணியிருந்தேன் 53 ஜிபி. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அதிலே இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 17 மினிட்ஸ்னு காமிக்குது. ஸோ இதுக்கப்புறமாவும் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு 17 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இதோட டைமிங் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்க்லாம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டைம் ஆகும். ஸோ NVMe SSDலேயே இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். SATA SSD இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ உங்கள் பிசியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இதோட இன்ஸ்டாலேஷன் டைமே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகலாம். கொஞ்சம் ஸ்லோவான பிசின்னா 45 மினிட்ஸ் கூட ஆகலாம். நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பிசி ரீஸ்டார்ட் ஆகி வரும். ஆனால் VMwareல அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதாவே ரீஸ்டார்ட் பண்ணி அதாவே கண்டினியூ பண்ணிவிடும். ஸோ இந்த லோடிங் ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. இன்ஸ்டாலேஷன் லோடிங் முடிஞ்சதுமே இந்த ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இடையில உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டக் ஆகிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மேபி 12 மினிட்ஸாக ஸ்டக் ஆகிருக்கலாம், இல்லைனா 23 மினிட்ஸாக ஸ்டக் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டக் ஆகிருக்க மாதிரி ஃபீல் பண்ணாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஒரு 3-2 டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்மகிட்ட கண்ட்ரியை செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே இந்தியா செலக்ட் பண்ணுறேன். இந்தியாவில் டைப் பண்ணாலே போதும் வந்துடும். ஸோ அப்புறமா கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட மிட்ரேஞ்ச் பிசி இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கண்ட்ரி செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியுமே கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது நாட் நோ கொடுக்குறேன். அசபிலிட்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நாட் நோ கொடுக்குறேன். ஸோ இதுவுமே ஆப்பிள் ஐடி, இதுவுமே செட்டப் லேட்டர் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் ஓஎஸ் ஒன்ஸ் பூட்டாகி வந்துடுச்சுன்னா, அதாவது இந்த வெல்கம் ஸ்க்ரீன் எல்லாம் முடிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறமா கம்ப்யூட்டருக்கு நேம் வைக்கணும். நேம் கொடுக்கலன்னா உள்ளே போக முடியாது. அப்புறமா பாஸ்வேர்டு அதுவுமே கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஸ்க்ரீனை தாண்டி போக முடியும். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்கும். வேணும்னா எனேபிள் பண்ணுங்கள், இல்லைனா கண்டினியூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் ஆகிடும். ஸோ யூஸ் இல்லைனா டோன்ட் யூஸ். நான் டோன்ட் யூஸே கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம டைம் ஜோனுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த ஷேர் மேக் அனலிஸ் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இதுவுமே செட்டப் லைட்டாக கொடுக்குறேன். ஸோ அப்புறமா லைட் தீமில் வேணுமா டார்க் தீமில் வேணுமான்னு கேட்கும். நான் ஆட்டோமேட்டிக்கலே போடுறேன். ஸோ டைம் பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைட் தீம் டார்க் தீமுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இப்போ நைட் டைம் ஆனதுனால நான் நைட் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ டார்க் தீமில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஓஎஸ். ஸோ இது இன்ஸ்டாலேஷன் மீடியா காமிக்கும். நம்ம ஃபைல் மேனேஜர் காமிக்கணும்னா இந்த ஃபைண்டரோட ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் எனேபிள் பண்ணோன்னா நம்மளோட விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை இங்கே காமிக்கும். அப்புறமா கீழே மேக்ஓஎஸோட இந்த ஸ்பெஷல் டாக் பார் இருக்குது. இதில் அனிமேஷன் வேணும்னா இங்கே சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு இங்கே டாக்குக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டாக் மெனு பார். இதில் மேக்னிஃபிகேஷன் இதை எனேபிள் பண்ணோன்னா இந்த டாக் பாரில் இந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆப்பிள் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. விண்டோஸ் பிசியில் தான் நான் ஆப்பிள் டோட்டலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அப்புறமா ஆப்பிளோட ஸ்பெஷல் சஃபாரி ப்ரௌசர் இதோ பாருங்கள். இந்த இன்ஸ்டால் பண்ணுற ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே தவிர ஓஎஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் விர்ச்சுவல் மிஷினில். ஆனால் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணோன்னா இதை விடமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் சஃபாரி ப்ரௌசர். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆப்பிள் ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் மேக்ஓஎஸோட லான்ச்சர். ஸோ இப்போ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆப் ஸ்டோருமே வந்துடுச்சு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த iMessenger இதில் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணால் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே ஆப்பிள் ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்குமே மோஸ்ட்லி கூடிய சீக்கிரமே நார்மலான இன்ஸ்டாலேஷன் வீடியோவுமே நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிஎம் ஒர்க் ஸ்டேஷனில் எப்படி இந்த ஆப்பிளோட மேக்ஓஎஸை போடுறது அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை நீங்கள் ப்ரைமரியாக எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரொம்ப லோ அண்ட் பிசி ஆனாலுமே இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. விர்ச்சுவல் மிஷினில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மிட் ரேஞ்ச் பிசி இல்லைனா ஹை அண்ட் பிசி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஆப்பிளோட மேக்ஓஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் போடுங்க. மற்றபடி நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி நான் நார்மலான இன்ஸ்டாலேஷன் வீடியோ கூடிய சீக்கிரமே போடுவேன். அந்த டைமில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாக நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு ஆப்பிளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.